சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டேஸ்டான அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு 10 நிமிஷம் தான் சகோதரிகளே. இந்த சாதம் செய்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். அதாவது கப்புக்கு நம்ம வந்து ஸ்கூல் திறக்க போது லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் சகோதரிகளே. ஒரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த தக்காளி சாதம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு ஒவ்வொன்றா தாளிச்சிட்டு அரிசியை மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க சகோதரிகளே. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதம் செய்து உங்களுக்கு காமிக்கிற சகோதரிகளே. நான் இது மாதிரி அடிக்கடி செய்வேன், அதனால தான் உங்களுக்கு நீங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் சகோதரிகளே. அவ்வளோ 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப 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 ஈஸியான இதுக்கு வந்து உங்களுக்கு தொட்டுக்க நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சிக்கன், மட்டன், அதாவது முட்டை கிரேவி நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு சகோதரிகளே. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக 2 அவிச்ச முட்டையை மட்டும் வச்சு முடிச்சிட்டேன் சகோதரிகளே. ஏன்னா வேலை நிறையா இருக்குது, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன் சகோதரிகளே. இதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சகோதரி. நீங்களும் இந்த சாதத்தை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சகோதரி. சகோதரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.